உறவுகளுக்கு மாலை வணக்கம். நான் உங்கள் டிராவல் வித் ஐயப்பன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க உறவுகளே? நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா, நன்னிலத்தில் இருக்கோம். திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நன்னிலங்கிற ஒரு கிராமத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ கடந்த சில நாட்களாக வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வர்ணிகா ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்ஏ டைப் 1 அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஜெக்ஷனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 கோடி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெளிநாட்டிலேருந்து வர வச்சு அந்த குழந்தைக்கு போடக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் இது. ஸோ அந்த அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தொடர்பு கொண்டிருந்தாங்க. ஸோ நீங்களும் வாங்க வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு சப்போர்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நன்னிலத்துக்கு வந்திருக்கோம். அந்த வர்ணிகா ஸ்ரீங்கிற பாப்பா வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த பாப்பாவுக்கு இந்த டிசீஸ் எவ்வளோ நாளாக இருக்குது, எதனால் வந்துச்சு, ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் இப்போ எங்கே பார்த்துட்ருக்காங்க, ஸோ நம்ம மூலிமா என்ன சப்போர்ட் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அந்த பிஞ்சு குழந்தைக்கு நம்மளால் இயன்ற உதவியை வந்து நம்ம கண்டிப்பாக செய்வோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க நம்ம வர்ணிகா ஸ்ரீ வீட்டுக்கு நம்ம உள்ளார போய் பார்ப்போம். அவங்க பெற்றோர்களை சந்தித்து என்ன பிரச்சனை என்னான்னு நம்ம கேட்கலாம். உறவுகளே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சௌந்தர்யா மதியழகன் தம்பதியினர் வீட்டில் தான் இருக்கோம். நமக்கு முன்னாடி தான் அந்த வர்ணிகா ஸ்ரீங்கிற பாப்பாவும் இருக்குது. ஸோ அது இப்போ நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஸோ இந்த பாப்பாவுக்கு என்ன டிசீஸ் இருக்குது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அக்கா இப்போ நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பாப்பாவுக்கு எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது? ஏன்னா மக்களுக்கு வந்து ஏதோ சொல்கிறாங்க, அப்போ என்ன குடிக்கிறாங்க அப்படின்னு மேலோட்டமாக தான் தெரியும். நீங்கள் உங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் இதில் அனுபவம் இருக்கும். உங்களுக்கு பாப்பா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் அடைஞ்சிருக்கீங்க. ஸோ பாப்பாவுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளோ நாளாக இருக்குது, இது என்ன ட்ரீட்மெண்ட்ங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். என் பாப்பா பேர் வர்ணிகா ஸ்ரீ. அவருக்கு 5 months ஓல்டு பேபி. பிறந்தப்போ ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க, ஆக்டிவாக இருந்தாங்க, கை காலெலாம் உதச்சிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாங்க. ஒரு நார்மல் பேபி எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருந்தாங்க. 3வது மாதம் கழித்து அவங்களுக்கு தலையே நிற்கலை. அப்போ தலை நிற்கலை, கை காலுமே அவங்க ஆட்டலை, உதைக்கலை. நாங்கள் போய் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சரி, ஏன் ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி என்னென்னு பார்ப்போம்ட்டு நாங்கள் டாக்டர் போய் பார்த்தோம். பார்க்கும்போது நீங்கள் நியூரோ போய் பாருங்கள், பீடியாட்ரிக் நியூரோ இதுக்காகவே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்க போய் பாருங்கன்னு சொல்லி சென்னை அனுப்பிச்சாங்க. அங்கே போய் பார்க்கும்போது சென்னை மேகா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சிவன் கேசலன், அவர் அந்த பீடியாட்ரிக் நியூரோ அவங்கள தான் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. போய் பார்த்தோம். பார்த்த உடனே பாப்பா வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, பிளட் டெஸ்ட்டு. பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு 3 weeks ஆகும். வந்ததுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் என்னை வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்களும் டெஸ்ட் ரிப்போர்ட் போட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு மெயில் வந்தது. மெயிலில் பார்த்தோம்னா இந்த மாதிரி டெஸ்ட் ரிப்போர்ட்டில் எஸ்எம்ஏ அப்படின்னு ஒரு இது பற்றி வந்திருந்தது ரிப்போர்ட்டில். அதை எடுத்துகிட்டு நாங்கள் உடனே டாக்டர் போய் பார்த்தோம்னா அங்கே வந்து அவங்க சொன்னது எங்களுக்கு வந்து ஒரு பேரதிர்ச்சி. அதை தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க. பாப்பாவுக்கு வந்து எஸ்எம்ஏ, அது வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி, அதாவது தமிழில் சொன்னோன்னா முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு அப்படின்னு ஒரு ரேரான ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளமால் அவங்க வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட் இங்கே கிடையாது. அதாவது தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவிலே இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது ட்ரீட்மெண்ட் எல்லாருமே அமெரிக்கா ஃபாரினில் தான். இங்கே வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணணும்னா அது பேர் ஜீன் தெரப்பி. ஜீன் தெரப்பினா அது வந்து ஜோர்ஜன்ஸ்மான்னு ஒரு மெடிசன் இருக்குது. அதை வந்து நம்ம குழந்தைக்கு போட்டால் செலுத்தினா மட்டும்தான் அவங்களால வந்து ஒரு இயல்பு வாழ்க்கைக்கே அவங்களால திரும்ப முடியும். அவங்க லைஃபே வந்து அவங்கள வந்து குழந்தையோட உயிரே அந்த மருந்து மூலமாக தான் இருக்குது. சோல்ஜன்ஸ்மா அந்த மருந்து வந்து குழந்தைக்கு செலுத்தினா மட்டும்தான் அவங்கள உயிரை காப்பாற்ற முடியும். பெரும்பாலும் எஸ்எம்ஏ டைப் 1 குழந்தைங்கலாம் வந்து அவங்க சொன்னது என்னன்னா 1லேருந்து 2 வயசுக்குள்ள தான் அவங்களோட ஆயுட்காலமே. அதுக்கு மேலே வந்து கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் பற்றி கவலைப்பட வேண்டாம், அவங்க ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவாக நம்ம ஃபிசியோதெரப்பி கொடுத்து அவங்கள ஒரு நார்மல் இது கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு அந்த ஒரு ஹோப் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், எங்கே ட்ரீட்மெண்ட் எங்கே பண்ணுவீங்க, தமிழ்நாட்டில் இல்லையா, அப்போ எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். நீங்கள் உடனே போய் பெங்களூர் போய் பாருங்கள், அங்கே தான் வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் டீமே அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் பெங்களூர் போய் பார்த்தோம். பெங்களூர் போகும்போது டாக்டர் எங்களுக்கு கூப்பிட்டு இது மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க, ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எஸ்எம்ஏனா இதுதான், முதுகெலும்பு தசைநார் சிதைவு. ஆமாம், ஏன்னா நம்ம இது கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா இது ரொம்ப ரேர் கேஸ். நாங்களுமே இதை வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கிறதே தெரியாது. எனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கான், 5 வயசு பையன். அவன் வந்து ஒரு நார்மல் பாய், நார்மலாக ஆக்டிவாக இருப்பான்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாப்பாவுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து ஒரு டெஸ்ட் நாங்கள் வந்து கன்சீவாக இருக்கும்போதே அது மாதிரிலாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஒரு நார்மலாக பையன் நல்லா இருக்கும்போது 2வது குழந்தையும் அப்படி தான் இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். பட் ஆனால் இது வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜெனடிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொந்தத்தில் கூட கல்யாணம் பண்ணல இத்தனைக்கும். எங்களை எல்லாரும் அதான் கேட்டாங்க, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கல்யாணம் பண்ணால் ஜெனடிக் ப்ராப்ளம் வரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் இது அப்படி இல்லையா, யாருக்கு வேணாலும் வரலாமா. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாதான் கிடையாது, இது யாருக்கு வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. நிறைய வகை இருக்கு. டைப் 1, டைப் 2, டைப் 4 வரைக்கும் இருக்கு. அதெல்லாம் அடல்ட்டுக்கு வர்றது. டைப் 1 பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு வர்றது. அப்ப டைப் 2 பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 மாசம் கழிச்சு அதான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அந்த பொம்மால. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பெங்களூர் போகும்போது எங்களை வந்து பாப்பா உடனே வந்து அவங்க மசில் வீக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப வந்து அவங்க சைடில் இருக்க ஆரம்பிச்சிடும். உடனே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அட்டாக் ஆகுறது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் தான் வரும். அவங்களால எதையும் ஃபாலோ பண்ண முடியாது, ப்ரீத் பண்ண முடியாது, ஒரு நார்மலாக ஒரு விஷயம் கூட செய்யறது கூட பண்ண முடியாது. நார்மல் பேபி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நம்ம பேபி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேபியை சுற்றி நம்ம இருக்கிற இயந்திரங்கள்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது பேபிக்கு இப்படி ஒரு பிரச்சனைங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இந்த பேபி வாழ்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது இங்கே உள்ள இந்த இதெல்லாம் வந்து இந்த மிஷின் நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு தெரியவே தெரியாது. பட் இந்த 5 மாதத்து குழந்தைக்கு இந்த மிஷின்லாம் வச்சதுனால தான் மிஸ்டா தான் வந்து மூச்சு விட முடியுமாக்கா, இதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ள மிஷின் இது வந்து பைபாக் மிஷின். இது வச்சா இது வந்து வென்டிலேஷன், பெட் வென்டிலேஷன் சப்போர்ட். இது இருந்தால் தான் அவங்களால வந்து நார்மலான ப்ரீத்தே அவங்களால பண்ண முடியும். ஆமாம். இப்போ அந்த அவங்களுக்கு வந்து SMA பேபிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து இந்த ஆஸ்பிரேஷன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பைபாக் வச்சு தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 to 4 times நெபுலைசர் கொடுக்கணும். நெபுலைஸ் வச்சு தான் ஆகணும். அது இதில் வந்து நெபுலைஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் இது வந்து சக்ஷன் அப்பரேட்டஸ். அவங்களால எச்சு கூட முழுங்க முடியாதுன்னு சொன்னேன்ல, இது வந்து சக்ஷன் மிஷின். இது எப்படின்னா இப்போ எச்ச கூட இப்போ நம்மளால அந்த எச்சம் முழுங்கிறது கூட நம்மளுக்கு அந்த மசில் நம்ம வேலை செய்யுது. அந்த வேலை செஞ்சா மட்டும் தான் நம்மளால நார்மலா அந்த எச்ச கூட முழுங்க முடியுது. பாப்பாவால அது கூட பண்ண முடியாது. அப்ப அதை வச்சு எச்ச என்ன பண்ணுவோம்னா வெளியில தள்ளுவா, வெளியில வாயில அது நம்ம சக்ஷன் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம சக்ஷன் அப்பரேட்டஸ். இது எல்லாமே நம்ம இருந்த ஒரு குழந்தை SMA பேபின்னு ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தா இது மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல தான் நம்ம வச்சு ஆகணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கு. அந்த அமைப்பே இப்படிதான். அவங்களால அவ்வளோ சீக்கிரம் வெளியில போக முடியாது, கூட்டிட்டு போக முடியாது, எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் போக முடியாது. இப்படி ஒரு பல இன்னல்கள் வந்து நாங்கள் இப்போ சந்திச்சுட்டு இருக்கோம். ப்ரீத் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுலாம் பாப்பாவுக்கு எப்படிக்கா? சாப்பிட்றது வந்து டியூப் வழியாக தான். அந்த பாப்பா மேலே ஒரு டியூப் இருக்குது, அதில் தான் ப்ரீத் பண்ணுறோம். ஆமாம். அந்த டியூப் வந்து அதில் வந்து நேராக வயிற்றுக்குள்ளே போகுது பாப்பாவுக்கு. அதில் தான் வந்து சிரிஞ்சி லோட் பண்ணி அதில் வந்து பால் வந்து ஃபில் பண்ணி நாங்கள் அதில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே லிக்விடை தான் கொடுத்தாகணும். சாலிடாக எதுவுமே அவங்களுக்கு வந்து முழுங்குற மாதிரி எதுவுமே கொடுக்க முடியாது. இப்போ டியூப் மூலமாக கொடுக்கறதுனால எல்லாமே நம்ம தண்ணியாக தான் கொடுத்தாகணும். இந்த தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம கொடுத்தாகணும். ஸோ இதுலேருந்து நம்ம எல்லாமே நீங்கள் நேரடியாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு பேபி வந்து 5 மாத குழந்தை வந்து லைஃப்பை வந்து சர்வே பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த தம்பதிகள் நம்மகிட்ட கேட்குறது என்னன்னா, நம்மளால் இயன்ற உதவி அது உங்களால் வந்து எவ்வளோதான் இருந்தாலும் சரி, என்னால் இவ்வளோ கொடுக்க முடியும், உங்களால் அவ்வளோ கொடுக்க முடியும்னா யாரால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக அதை நீங்கள் கொடுங்க. அதுதான் நம்ம அந்த அக்கௌண்ட் கேட்டுட்ருக்காங்க. மக்கள்கிட்ட வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிற ஒரே விஷயம் என்னென்னா க்ரௌட் ஃபண்டிங். இப்போ என் குழந்தையோட ட்ரீட்மெண்ட் வந்து 16 கோடி இன்ஜெக்ஷன் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்காக நாங்கள் நிதி வந்து திரட்டிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் வந்து நிதி கேட்டுட்ருக்கோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏதாவது எங்களுக்கு என் குழந்தைங்களுக்கு டொனேட் பண்ணிங்கன்னா அவளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். இப்போ எல்லாரும் வந்து இப்போ நாங்கள் வேண்டிக்கிறது தான், சேவ் வர்ணிகாஸ்ரீ இந்த ஹேஷ்டாக நீங்கள் எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் வந்து வர்ணிகாக்காக நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டொனேட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மெல் ஆப்போட லிங்க்கு QR கோடு கொடுத்துருக்கோம், இம்பேக்ட் குருவோட QR கோடு கொடுத்துருக்கோம். இது மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி டொனேட் பண்ணிங்கன்னா பாப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அது போயிடும். இதுதான் வந்து எங்களோட க்ரௌட் ஃபண்டிங்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம். ஸோ நம்ம இந்த தம்பதியை நேரில் நீங்கள் சந்தித்து பேசணுன்னாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணிட்டு கூட ஒரு பெரிய தொகையை உங்களால் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்கள் கரண் கோபி உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கொடுக்குற அந்த டொனேஷன்
அந்த ஒரு 100 ரூபா ஆகட்டும், 200 ஆகட்டும், 500 ஆகட்டும், என் குழந்தையோட வாழ்க்கையை வந்து அது பெரிய மறுவாழ்வு கொடுத்த மாதிரி ஒரு ஆகும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் செய்வீங்கன்னு நாங்க நம்புறோம். இது வரைக்கும் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. எல்லாருமே வந்து ஒரு வர்ணிகாவை வந்து தான் வீட்டு குழந்தையா நினைச்சு எல்லாருமே டொனேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரின்ல இருந்து பண்றாங்க. இங்க திருவாரூர் சுத்தி எல்லாருமே நிறைய எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லாம கேரளா மக்கள், கர்நாடகா, இந்த மாதிரி அதர் ஸ்டேட் எல்லார்கிட்டயுமே நாங்க வந்து வேண்டி கேட்டுக்கிறோம். என் குழந்தைய லைஃப் காப்பாத்துறதுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எங்களுக்கு டொனேட் பண்ணுங்க ப்ளீஸ். பாப்பாவுக்கு வந்து இதுல வந்து சிரஞ்சி வந்து நம்ம இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டு பால் இதுல போர் பண்ணிட்டு நம்ம விட்டுறணும், இதுல ஊத்திடணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து வயிற்றுக்குள்ள குழந்தைக்கு போயிடும். ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து நாங்க ஃபீட் பண்ணணும். குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 ml இருந்து 120 ml நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். 2 hours ஒன்ஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சரி, ஓகே.